ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ. அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள். இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் அடியனின் ஆசீர்வாதங்கள். இந்த காணொளி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியனை தேடி எல்லாரும் நேரில் வரணும், நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அடியன் ஒரு மாந்திரிகனோ, இல்லை ஒரு மந்திரவாதியோ, இல்லை ஒரு சித்தனோ, இல்லை கடவுளோ, இல்லை சாமியாரோ அப்படி கிடையாது. ஒரு ஞானத்தை அடையணும், இல்லை ஒரு சித்த பயிற்சி நிறைவுறணும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னா 12 வருடங்கள் ஆகும். 12 வருடங்கள் ஆக அடியேன் கடந்திருக்கக்கூடிய வருடங்கள் பார்த்தீங்கன்னா சரியா 8 வருடங்கள் 3 மாதங்களை தான் அடியேன் தாண்டி இருக்கேன். இன்னும் நியர் அபவுட் 4 இயர்ஸ் இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தமிழ்நாட்டில் இல்லாம என்னோட பூர்வீகம் மதுரை. அதை விட்டுட்டு நான் ஏன் இங்கே இருக்கேன்னா, எனக்கு அடியனுக்கு எந்த தொந்தரவுகளும் வேண்டாம், யாரையும் சந்திக்க வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அடியன் இந்த ஊரில் குடியேறினேன். இந்த ஊர்லேயும் இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சில நபர்கள் கேட்குறாங்க, சாமியை பார்க்க முடியாது. அந்த சகோதரி ஒரு பெண் ஆலயம் சேனல் அவங்க பேட்டி எடுத்தாங்க. அவங்கள மட்டும் எப்படி பார்த்தாங்கன்னா, கடந்த 1.5 வருடங்களாக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை சந்திக்கணும்னு. இப்போ அவங்க வந்தப்போ கூட நான் அனுமதி கொடுக்கல. அடியன் தியானம் பண்ணக்கூடிய இடத்திற்கு அதுக்கப்புறம் அம்பாள் உத்தரவு கொடுத்ததுனால தான் அவங்கள சந்திச்சேன். அவங்க மட்டும் இல்லை, இன்னொரு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒருத்தவர், அவரும் 2 வருடங்களாக முயற்சி பண்ணி அவருக்கும் உத்தரவு கிடைச்சதுனால அவங்க கிட்ட பேசினேனே கொண்டேனே தவிர, நீங்க இங்க வந்தாலும் அடியனை சந்திக்க முடியாது. நீங்க கேட்கலாம், என்னடா இவன் ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குறான், இவனை பார்க்க வரக்கூடாது, இப்படி ஒரு காணொளி போட்டா எல்லா மக்களும் அவனை தேடி போவாங்க, அதுக்காக இப்படி போட்டிருக்கான் அப்படின்னு சில நபர்கள் நினைப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. வந்துதான் பாருங்களேன், யாரையாவது நான் சந்திக்கிறேனா அப்படின்னு. ஏன்னா நான் பயிற்சி காலம் முடிவடையல, அதனால நான் யாரையுமே சந்திக்கிறது இல்லை. அடுத்த விஷயம், அப்போ சந்திக்க மாட்டேன்னா எதுக்குடா ஃபோன் நம்பர் போட்டிருக்க அப்படின்னு ஒரு சில நபர்கள் கேட்குறாங்க. அடியன் ஜீவகாருண்யம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாசத்துல இந்த பறவைகள், பட்சிகள், பிராணிகள், முடியாதவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணக்கூடிய ஜீவகாருண்யத்துக்கு மாசத்துல 22,000 ரூபாய் செலவாகுது. அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க இப்படி மக்களுக்கு சேவை செய்யலாமே, அப்போ அதுக்கு ஒரு 1,001 ரூபா தட்சணை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிட்டு நீங்க கஷ்டப்படாம இருக்கலாமே. இப்போ அடியேன் இருக்கக்கூடியது வாடகை வீடு, அம்பாள் இருக்கிறதும் வாடகை. அடியேன் வாழறதுக்கு ஒரு சில நல்ல உள்ளங்கள், அடியேனுடன் பல வருடங்களாக பயணிக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் உதவியினால தான் அடியனோட வாழ்க்கை, அடியனோட குடும்பம் சர்வைவல் ஆயிட்டு இருக்கு, அதாவது முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ வாங்கிக்க வேண்டியதானே. சரி, அப்போ அவர் சொல்றாரே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை அடியன் கொடுத்தேன். அதுவும் மாசத்துல 12ல இருந்து ஒரு 15 பேருக்கு மேல அடியன் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை. சரியா 4 வருடங்கள் இல்லைன்னா 4.5 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணில் உழவு மர்மங்கள் நினைக்கிறேன், ஜெயா டிவி, அதுல அடியனை எடுத்தாங்க. அதுவும் சடனாக தான் வந்தாங்க, ப்ரிப்பேர் பண்ணிலாம் வரல. அப்போ அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 லட்சம் பேர்கிட்ட அதை பார்த்துருக்காங்க. அடியன் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா பொள்ளாச்சியிலையோ, கோயம்புத்தூர்லையோ, மதுரையிலையோ ஒரு நாளைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு எத்தனையோ எதை தின்னா பித்தந்தெளியும், எதை செஞ்சா சித்தந்தெளியும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அப்போ அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது, அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்துக்குங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 பேர் வருவாங்களா என்னை தேடி? ஒரு 40 பேர் ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட எனக்கு 1,000 ரூபா தட்சணை கொடுங்க, இருந்தா எலுமிச்சம்பளம் போ உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா
சரியாயிடும்னு சொல்லி மன்னிக்கணும், சரியாகும்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட 1000 ரூபா, ஒரு நாளைக்கு 30,000 ரூபா, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, இதுக்கு பெருசா நீ பரிகாரம் பண்ணு, ஹோமம் பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டாம், சொல்லணும் அவசியம் இல்லையே. இந்நேரம் சொந்தமா நான் வாழ்க்கையில செட்டில் ஆயிருக்கலாம், சொந்தமா பெரிய பெரிய லெவல்ல போயிருக்கலாம், கொண்டிருக்கலாம். அது எதுவுமே வேண்டாம், அது எதுவுமே வேண்டாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் அடியேன் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓரமா ஒதுங்கி யார் கண்ணிலையும் படாம நான் மாட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ ஆக அடியேன் வந்து இப்படிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இங்க வந்தாலும் நீங்க சந்திக்க முடியாது, பிரயோஜனம் இல்லை. அப்படி வந்துட்டு நீங்க என்னை சந்திக்க முடியலன்னா என்னை சாபம் கொடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா நான் என் வாழ்க்கையில நான் யாருக்கும் சாபம் கொடுத்ததில்லை. எல்லா உயிர்களும் எல்லாரும் இன்புற்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ரெண்டாவது, மொபைல் ஃபோன்லாம் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அதில் வாலண்டியர்ஸ்க்கு அந்த கொடுத்துருக்க நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டா என் மோதிரம் தொலைந்து போயிடுச்சு, அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு 1000 கோடி ரூபா சொத்து வருமா? மனிதர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவு வேதனைகள் இருக்கு. எனக்கு இவன் செய்வன பண்ணிட்டான், அவனை அழிக்கணும். ஒரு ஒரு அழிவுங்கிற வார்த்தைக்குள்ளேயே அவனோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அப்போ இத்தனை விஷயங்கள். இன்னொரு உதாரணம் சொல்றேன். பாத்தீங்கன்னா, நார்வேல இருந்து ஒரு ஐயா தொடர்பு கொண்டாரு. அவரோட பையனுக்கு வந்து 8 வயசு ஆகுது, அவன் ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கான். இப்போ அடியன் பேசுனது சொல்றேன். பாத்தீங்கன்னா அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. அவன் ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றான், ஐசியூல இருக்கான். அப்போ அடியன் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் அவங்க கிட்ட. நீங்க வந்து இந்த இந்த நபர்களை தேடி அவங்களுக்கு இந்த உதவியை இமீடியட்டா பண்ணுங்க. பண்ணா, ஏன்னா இப்ப காலதோஷம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த இறைவனோட அருள் இருந்தா அது நடக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அவங்களும் அது தட்சணை எதுவுமே வாங்கல. நான் எவ்வளவு வேணாலும் போடுறேன், ஒரு பைசா நான் வாங்கல. அவங்களுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க இன்னைக்கு இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த அவங்க பண்ணல. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் வர துன்பத்துக்கு காரணம் என்னன்னா கடவுள்லாம் கிடையாது, அது கர்மான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நானும் அதே தான் சொல்றேன், கர்மா தான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். கடவுள் யாரையும் தண்டிக்க மாட்டான், அவனுக்கு தண்டிக்க தெரியாது. நீ என்ன செய்யறியோ, என்ன விதைக்கிறியோ அதுக்குத்தான். அது இந்த பிறவியில விதைச்சா இந்த பிறவிலையும் கிடைக்கும். என்ன ஒரு 25% கிடைக்கும், பாக்கி அடுத்த பிறவிக்கு ஷிஃப்ட் ஆகும், அவ்வளவுதான். அப்போ நீ பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு இந்த கஷ்டங்கள் வந்திருக்கு. நீ பண்ண பாவங்கள்னால உனக்கு இந்த துன்பம் வந்திருக்கும் போது நீ மனசால நான் இறைவன் கிட்ட, உன் குலசாமி கிட்ட, உனக்கு பிடிச்ச சித்தர்கள் கிட்ட, எல்லார்கிட்டையும் நான் எனக்கு மன்னிச்சிடுங்கன்னு மனம் திருந்து நீ போய் எங்க ஒரு பிரார்த்தனையை செய்கிறியோ இல்ல செய்கிறாயோ, அங்கதான் வந்து பார்த்தேன்னா உனக்கு உன்னுடைய பிரச்சனைகள் சரியாகும். நான் திருந்த மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன், நான் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு கஷ்டம் சரியாகும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருடைய எண்ணங்கள் வந்து அப்படி இருக்கு. நான் உண்மையாவே சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், நான் வந்து ஒரு மந்திரவாதியோ சாமியாரோ இல்ல சித்தரோ கடவுளோ கிடையாது. அப்புறம் ஏன் இதை உடுத்திருக்க அப்படின்னா, எனக்குன்னு சில கொள்கைகள் வரையறைகள் இருக்கு. அதாவது காம குரோத லோப மோகம், காமம் உலகத்திலே பெருமையா ஒரு நிறைய பேர் அழிந்தார்கள். அதை விட ஆசை. அப்ப எனக்குள்ள ஒரு நிறைய மாற்றங்கள், எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகும் பொழுது இந்த உடைய பார்க்கும்போது மண்டையில கொட்டும் நங்குன்னு. நீ வந்து இதுக்கெல்லாம் போகக்கூடாது, நீ இந்த பயிற்சியில இருக்க. என்னை நானே மெருகேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே இந்த உடையை அணிந்து கொண்டிருக்கிறேன். ஆக நான் நிறைய பேர் இன்னும் உங்கள்கிட்ட சிஷியனா வரணும், சித்த பயிற்சி சேரணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அடியேனே இன்னும் சித்த பயிற்சியில தான் இருக்கேன். முடிஞ்ச உபகாரங்கள் செஞ்சுட்டு வரேன் நான். இதுல நிறைய பேர் திட்டுறீங்க, சாபம் கொடுக்குறீங்க. நான் வந்து உங்ககிட்ட சாமியார்னு சொன்னேன், நான் சித்தர்னு சொன்னேன்னா, கடவுள்னு சொன்னா, ஏயா இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் நீ 1000 ரூபா தட்சணை வாங்குற அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும், மாசத்துல ஒரு 12,000 ரூபா தான் வாங்குறேன். அந்த 12,000 ரூபாயை வச்சு என் குடும்பத்துக்கு நகை வாங்கி போடுறதோ இல்லை என்னுடைய வசதி வாய்ப்புகளை உயர்த்தக்கூடிய விஷயங்களை என்னால் செய்ய முடியுமா? சற்று சிந்தியுங்கள். அப்ப என்னாகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட இல்ல, கொள்ளல, வைக்கல, செய்யல அப்படிங்கிறப்போ யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ, நான் சொல்லக்கூடிய விஷயங்களையோ அது எல்லாராலையும் செய்ய முடியாது. மனக்கட்டுப்பாடு வேணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது இறைவன் ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு தொடர்பு ஏற்படுதோ அவங்க வராங்க. இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது, வாயில சொல்றதெல்லாம் பலிக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா என்னோட வாழ்க்கையே வேறங்க. சும்மா வந்து நான் இந்த கோலத்துல இருக்கேன், என்ன கூப்பிட்டா கருடன் வருது, மழை பெய்யுது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி காட்டி நம்ம குரலி வெத்த காட்டல.
அதாவது ஒன்று, நீங்கள் மாந்திரீகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நண்பர், அது அவர்கிட்ட நான் பேசினது கிடையாது, அவரை நேரில் பார்த்தது கிடையாது, நல்ல மனிதர். பல வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் தவம் பண்ணி மூலிகை ஆராய்ச்சி பண்ணி எரசை கிராமம் சின்னமனூர் பக்கத்தில் இருக்கார். அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் வரல. ஒரு நல்ல மனிதர், அவரை தேடி போங்க. அவர் நிறைய மாந்திரீகம் கற்றுக் கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு, கொள்றாரு. அப்போது உடல் சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் நான் யாரையும் பார்க்கறது இல்லை. ஒரு வழியே கிடைக்காம யாராவது தேடிட்டு இருக்காங்கன்னா அந்த வழியை நான் சொல்றேன். என் சக்தி மூலமாவோ அது மூலமாவோ இல்லை. தயவு செய்து கண்கண்ட கடவுள், நாம் அதாவது சித்தர்கள் குரு தான், முனிவர்கள் குரு தான், கடவுள் தான். அப்போ மனிதர்களை கடவுளாக யாரும் பார்க்க வேண்டாம், குருவா பாருங்க. ஏன்னா குருவருள் இருந்தா திருவருள் கிடைக்கும். அப்போ மனிதர்களை வந்து நீங்க உன்னால செய்ய முடியும், அவனால செய்ய முடியும், இவனால செய்ய முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனால தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இங்க வந்தாலுமே நீங்க விசாரிச்சீங்கன்னா அடியேனுக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்கக்கூடியது இங்க உள்ள மக்கள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லைங்க. நீங்க என்ன சந்திக்க வேண்டாம், என்னுடைய ஏரியாவில் சுற்றி விசாரிங்க, யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். நான் ஆடு மாடு செடி கொடி மரங்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். நான் மாட்டு போவேன், பூவை வாங்குவேன், பூஜையை பண்ணுவேன். நான் மாட்டு என் வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஒருத்தர்கிட்ட கூட நான் பேச மாட்டேன். ஆனா அவங்களுக்கு தெரியும். ஆனா என் அடியேனோட வாழ்க்கையில எத்தனை அசிங்கங்கள் அவமானங்கள் கடந்து வந்துட்டு இருக்கேன்னா அது கடவுள் எனக்கு கொடுக்குறாரா. நான் கடவுள்கிட்ட நான் என்னைக்குமே எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதன்னு நான் வேண்டவே மாட்டேன். எனக்கு நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடு, ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்திகளை கொடுத்து என்னை கரையேற்று அப்படின்னு. ஏன்னா நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கேனோ போன பிறவியில, யார் கூடிய கெடுத்தேனோ, என்னென்ன பிரச்சனைகள் பண்ணோம், அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி அப்போ நமக்கு ஒண்ணு நடக்கிறதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான் தவிர யாருமே இல்லை. மெயினா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னால காசு கொடுக்க முடியல, 100 ரூபாய்க்கு கூட வழி இல்லை அப்படிங்கிற அப்படி இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் வைக்கிறாங்க. அவங்களுக்காக இலவச தேவ பிரசன்னம் அப்படிங்கிறது அடுத்து ஒரு காணொலியில அடியன் கொடுக்குறேன். அந்த காணொலியில ஒரு நம்பர் வரும். அந்த கூடிய சீக்கிரம் அடியன் ஒரு காணொலியில கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க தட்சணையே கொடுக்க வேண்டாம். யாருக்கு பாக்கியம் இருக்கோ அத்தனை பேருக்கும் அடியேனால் இயன்ற வழிகளை சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய வழி அது இறைவன் வாக்கா இருக்கு. அது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா அதை நீங்க வந்து நேர்மறையா அதை பின்பற்றி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் உண்டாகும். அனைத்து உயிர்களும் அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்றிருக்க அடியேனின் ஆத்ம பிரார்த்தனை எப்பயுமே இருக்கும். சிவோகம்.